புது செருப்பு காலை கடிக்கும். சார் இது தெரியாதா? படம் கூட வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் கரெக்டு. ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவம் அந்த செருப்பினுடைய அளவில் தான் இருக்குது. இவ்வளவு உயரம் இருக்கும், 6 அடி உயரம் இருக்கும். ராஜானு பகவான் தேகம் நல்ல ஜம்முன்னு இருக்கும். எந்த நாடு, எந்த மதம், எந்த மொழி அப்படின்னு கிடையாது. எப்படிப்பட்ட குணம் இருக்கும், எப்படிப்பட்ட நிறம் இருக்கும், என்ன ஜாதி, மதம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த செருப்புக்கு ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புது செருப்பு வாங்கின உடனே இப்போது யாருக்கும் செருப்பு காலை கடிக்கிறது இல்லை. ஏன்னா லெதர் செருப்பு இல்லை, வேறு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அந்த பழமொழி பாருங்கள் எப்படி கரெக்டாக வச்சுருக்காங்க. புது செருப்பு காலை கடிக்கும். அதே மாதிரி ஒரு செருப்பை வச்சு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு நீடிக்கும், எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு நீடிப்பாங்க. ஒரு செருப்பினுடைய லைஃப் எவ்வளோங்க இருக்கும்? 1 வருஷம், 6 மாதம், 10 மாதம், 2 வருஷம் இப்படி இருக்கலாம். ஆனால் அதுக்கே நம்ம காலை கடிக்கக்கூடாது அப்படின்னு அதை 4 வாட்டி போட்டு பார்த்து ஃப்ரீ ஆகிடுமா சார், ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அது ஃப்ரீ ஆகிடுமா சார் அப்படின்னு 4 முறை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம். அதே ஷூஸாக இருந்ததுன்னா, சார் முன்னாடி டோ இடிக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சைஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். அப்போது ஷூஸு, செப்பல்ஸு இதெல்லாம் நம்மளுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அது காலை கடிக்காமல் இருந்ததுன்னா தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரும். ஒரு செருப்புக்கு இவ்வளோ கணக்கு பார்க்குற நாம் ஒரு உறவுக்கும் நட்புக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நம்ம கணக்கு பார்க்குறோமா? இந்த உறவுகளால் நம்ம மனசு பாதிக்குமா? இந்த உறவுகளால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா? இந்த உறவுகள் நம்ம உடல்நிலையை, ஆரோக்கியத்தை மேம்படுத்துமா? வீட்டில் சந்தோஷத்தை தருமா? குடும்ப ஒற்றுமையை தருமா? அப்படிங்கிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணுறதில்ல, உறவுலையும் நம்ம பார்க்குறதில்ல. எல்லா நட்பையும் நம்ம ஏற்றுக்கிறோம், எல்லா உறவையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த செருப்பு பாருங்கள், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்காது. தனக்கு உண்டான அளவில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மனிதனுக்கு அது ஒரு பாதரட்சையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாதரட்சையே பாத இம்சையாக மாறிடும், புண்ணாயிடும், ரத்தம் வரும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இன்னும் நீங்கள் சொல்லவே வேண்டாம். டாக்டர்கிட்ட போய் மெடிசன்லாம் சாப்பிட்ணும், உங்கள் உடம்பை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஆகவே ஒரு பாதரட்சை, ஒரு செருப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எப்படியெல்லாம் இந்த பாதரட்சை கற்றுக் கொடுக்குதுங்கிறத வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி நமக்கு தேவையானதை, அளவு தெரிந்ததை, ஃப்ரீக்குவன்சி ஒத்து வர்றதை நம்ம உறவுகளும் நட்புகளும் வச்சுக்கணும்.